ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைசூர் பாக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான டைமில் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கும் பொருள் பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பாக் செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கணும். அது நான் ஃபஸ்ட்டே நெய் தடவிட்டு எடுத்து வச்சிடுறேன். நம்ம அந்த டைமில் செய்யும்பொழுது மைசூர் பாக் செட் ஆகிடும், இல்லை நம்ம நெய் தடவத்துக்குள்ளே டைம் எடுத்துக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சிடலாம். எல்லா சைடும் நல்லா நெய் தடவி வச்சுடுங்க. நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கான ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இப்போது மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நெய்யை நல்லா சுடு பண்ணிக்கிறேன். நான் எந்த கப் கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 கப் நெய்யும் 1 கப் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் செய்யும்போது கடலை எண்ணெய் சேர்க்காதீங்க, நார்மல் குக்கிங் ஆயில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவோட நம்ம உருக்கி வச்சுருக்கிற அந்த நெய்யை பாதி நெய்யை அதில் சேர்த்து நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மீதி இருக்கிற பாதி நெய்யை நம்ம மைசூர் பாக் கிண்டும் பொழுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்ததுன்னா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க, சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல். நம்ம கடலை மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த இனிப்பே கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு திகட்டிடும். நீங்கள் கப்பு அளவு பார்த்திங்கன்னா எதை எடுத்துக்கிறீங்களோ கடலை மாவுக்கு அதையே சர்க்கரை நெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இல்லை பாகு பதம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம விரலுக்கு இடையில வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வருது பாருங்கள். நம்மளோட சர்க்கரை பாகு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம எல்லா கடலை மாவையும் சர்க்கரை பாகோடு சேர்த்தாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த நெய் நல்லா அந்த கடலை மாவு நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக அந்த கடலை மாவு உறிஞ்சிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த ஓரத்தெல்லாம் படியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக நம்ம மீதி இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஊற்றின எல்லா நெய்யும் பாருங்கள் கடலை மாவு நல்லா அதில் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஓரளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு லைட்டாக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லைட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம இந்த உருட்டினோன்னா நல்லா உருண்டு வரணும். அதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு வெந்து நமக்கு மைசூர் பாக் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி நெய் தடவி வச்ச அந்த ட்ரேயில் நம்ம இதை மாற்றிடலாம். ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்ததுன்னா எடுத்து நல்லா மேலே ஃபுல்லாக தட்டி விடுங்க. ஒரு லெவல் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டு இது 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா
நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். 1 hour கழிச்சிட்டு நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம மைசூர் பாக் நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ நீங்கள் அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது மெதுவாக பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போதே உடையுது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பீஸ் பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமான டைம் கம்மியான இன்க்ரீடியனை வச்சு சூப்பரான ஒரு மைசூர் பாக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.